Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. சொல்லுவோம், மலை போல. எத்தனை மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதை பனி போல விலக செய்கிறவர், உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உலகங்களில் புரிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உலகங்களில் புரிந்தென்னை நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே. தாய் போல தேய்ச்சி, தாய் போல தேய்ச்சி, தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும். எல்லோரும் கண்களை மூடி சொல்லுவோமா? தாய் போல தேய்ச்சி, தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும். உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நம்முடைய பலவீன நேரங்களில் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. பலன் தருவேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று. கரங்களை உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்விலே, நீங்க மாற்றம் போதும் ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுயா, நீர் போதும் என் வாழ்விலே. Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. இன்றைக்கு வேதத்தில் ஒரு தடை நீங்கினதை நாம் சிந்திக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்து கொண்டால் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. முதலாவது, தடைகள் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னா, மனிதன் மூலம் வருகிற தடை. எல்லாம் சத்தமாக சொல்லுவோம். மனிதன் மூலம் தடை வருமா? வரும். ஆனால் அதுக்காக மனிதன் என்ன பண்ணிடக்கூடாது, உடனே எதுவும் செஞ்சிடக்கூடாது. ரெண்டாவது, சாத்தான் மூலம் என்ன வரும்? தடை வரும். சாத்தான் தடை செய்வோம். சாத்தானை ஒன்றும் பண்ணிட முடியாது. யாருடைய இரத்தத்தில் மேற்கொள்ளணும்? இயேசுவின் இரத்தத்தில் மேற்கொள்ளணும். மூன்றாவது, இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஆண்டவரே சில நேரத்தில் சில காரியங்களை உனக்கு தடை பண்ணி வைப்பார், சீக்கிரம் தரமாட்டார். 5 வயசு பையன் அவங்க அப்பாட்ட மோட்டர் பைக் கேட்டால் அவங்க அப்பா உடனே வாங்கி கொடுப்பாரா? அப்பா என்ன பண்ணி வைப்பார்? தடை பண்ணி, உனக்கு 5 வயசு தான் ஆகுது, பக்கத்தில் 1ஆம் நம்பர் போட்டு 15 வயசு என்ன செய்யட்டும், அல்லது 25 வயசாவது என்ன செய்யட்டும், ஆகட்டும்னு சொல்லி தடை பண்ணுவோம். அது தடை அல்ல, அதுதான் ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற தடைகளுக்காக ஸ்தோத்திரம்? கையை நல்ல வைத்தி, தி டிலேயன்ஸ் ஆஃப் காட். தேவ நம்மை சில நேரங்களிலே டிலே பண்ணுவார். யாருடைய நாம மகிமைக்காக. உடனே ஊழியெல்லாம் வளர்ந்துடாது. உடனே குடும்பம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பெரிய ஆள் ஆயிட மாட்டாங்க. குழந்தை பிறந்த உடனே டக்குன்னு அது இதுவாகிடாது. எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்குது. ஆமைன்னு சொல்லுவோம்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவன் காலதாமதப்படுத்தினால் நான் காத்திருப்பேன் அப்படின்ற முதல்ல செய்திகள் போக முன்னால கை வைத்து சொல்லுங்க, நான் காத்திருப்பேன். ஆண்டவர் செலத்தில் தடை பண்ணி வைப்பார். என் உயர்வை கொஞ்சம் டிலே பண்ணி வைப்பார். ஆசீர்வாதங்களை டிலே பண்ணி வைப்பார். சில காரியங்களை கொஞ்சம் டிலே பண்ணி வைப்பார். எதுக்கு? நன்மைக்காகவே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசம் 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் தேசம் தான் அது. அந்த இஸ்ரவேல் தேசத்திலே திடீரென்று என்ன பெய்யவில்லை? மழை பெய்யவில்லை என்கின்ற நாம் அங்கே பார்க்கிறோம். கீலேயாத்தின் குடிகளிலே திசிவினாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். மழை பெய்யாது என்று யாரை சொல்றா? கர்த்தரே சொல்றார். சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை அடைத்து வைப்பார், சில காரியங்களை நிறுத்தி வைப்பார். எல்லாமே என்ன செய்யக்கூடாது? பிசாசுன்னு சொல்லிட்டு கிடக்கூடாது. எல்லாமே மனிதரென்று சொல்லிவிடக்கூடாது. சிலத்தில் ஆண்டவரே நிறுத்தி வைப்பார் உனக்கு. எதுக்கு? சில பாடங்களை கற்றுக் கொடுப்பார். ஏன் ஆண்டவர் இந்த பட்டணத்துக்கு, இந்த தேசத்துக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் இருந்த பட்டணம், அதற்கு தேவன் நிறுத்தி வச்சார். ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு அதை நிறுத்தி வச்சார், எதனால அப்படின்றத நாம் கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். அதை நிறுத்தி வச்சுட்டு ஆண்டவர் எப்படி அதை ஆசீர்வாதமாக கொடுத்தார். 18:1 வாசித்தீங்கன்னா, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டானது. இப்போ எத்தனை வருஷம் வரைக்கும் மழை பெய்யல? இப்போ இது வரைக்கும் 3 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஆனால் உண்மையாக எத்தனை வருஷம் மழை பெய்யாமல் இருந்துச்சு எலியா மூலம்? வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 4:25. எலியாவின் நாட்களில் வானம் அடைபட்டு அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும். எல்லாம் சொல்லுங்க, அந்த கணக்கை நல்லா படிங்க எல்லாரும். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? 3 வருஷம். அப்புறம் 6 மாதம். 6 மாதம் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்கு அநேகம் விதவைகள் இருந்தார்கள். இஸ்ரவேலருக்குள் எப்படி இருந்தார்களா? அநேகம் விதவைகள் இருந்தார்கள். நல்லா கவனிங்க, எல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா அந்த வியாதி எத்தனை மாதம் எத்தனை வருஷம் இருக்கணும் அப்படின்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால் கவலைப்பட வேண்டாம். என்னைக்காவது மழை பெஞ்சிடும். ஆமென் சொல்லுங்க. என்னைக்காவது அற்புதம் நடந்துடும். வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒரு 6 மாதமோ 2 வருஷமோ 3 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தடைகள் உடைக்கப்பட்டு விடும். கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். தடைகள் உடைக்கப்படும். நல்ல கைதட்டி சொல்லுங்க, குறிப்பிட்ட காலத்துக்குள் என்ன உடைக்கப்படும்? தடைகள் உடைக்கப்படும். The time will not be exceeded unless if you disobey. நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் ஒருவேளை அந்த காலம் கொஞ்சம் தள்ளி போகுமோ ஒழிய, நாம் ஒழுங்காக இருந்துட்டா சரியான நேரத்தில் யார் அற்புதம் செஞ்சிருவா? நான் சொன்ன மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் ஒழுங்காக இருந்துட்டா சொல்லிக்கிடுங்க நீங்களே. சரியான நேரத்தில். ஆமாம், 6 மாதத்தில் சுகமாக வேண்டிய வியாதி 1 வருஷம் ஆச்சுன்னா உங்ககிட்ட தான் இருக்காது. உங்கள் விசுவாசம், உங்கள் ஜபந்தான். கிடைக்க வேண்டிய வேலை, கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் 6 மாதத்துலேருந்து 6 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை வச்சு தான் இருக்குது. எத்தனை பேர் இன்றைக்கி தடைகளை நீக்கப்படி நான் புறப்பட போகிறேன்? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சாத்தான் தடையை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமையால் நீக்கணும். மனுஷன் மூலம் வருகிற தடையை தேவனுடைய வல்லமையினால் நீக்கணும். ஆனால் தேவன் நமக்கு தடை பண்ணி ஒன்றை வைக்கும்போது என்ன செய்யணும்? யார்கிட்ட போகணும்? யார்கிட்ட போன உடனே தேவனிடத்தில் ஓடணும். போய் அவருடைய பாதத்தில் விழணும். விழுந்து கெஞ்சினால் யார் அற்புதம் செய்வா? ஆமென் சொல்லுங்க. கையெல்லாம் சுற்றி சொல்லுங்க என் கூட. சாத்தானின் தடையை இயேசுவின் நாமத்தில் நீக்கலாம். இயேசுவின் ரத்தத்தில் நீக்கணும். மனுஷ தடையை 2 எப்படி இயேசுவின் வல்லமையினால் நீக்கலாம். ஆனால் ஆண்டவரே காலதாமதப்படுத்தும் போது, ஆண்டவரே கொஞ்சம் டிலே பண்ணும்போது கையை கும்பிட்டு அவரிடத்தில் போய் விழணும். அவருடைய பாதத்தை போய் கெஞ்சணும். அவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்தா யார் அற்புதம் செய்வா? புரிஞ்சவங்கள கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி. தடைகள் சும்மா உளறிட்டு இருக்கக்கூடாது. தடை வந்துருச்சு, நடக்கலைன்னு சொல்லி உளறிட்டு இருக்கக்கூடாது.
முதல்ல என்ன செய்யணும்? டயக்னோஸ் பண்ணணும். என்ன செய்யணும்? ஆமாம், டயக்னோஸ் பண்ணணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஊழியக்காரங்களுக்கு நல்லா தெரியும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பிரச்சனை என்கிட்ட வந்து சொல்லும் போது எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னு. ஆனால் உங்கள்கிட்ட சிலர்கிட்ட சொன்னால் என்ன கடிச்சு பிடிப்பீங்க, அதனால் சொல்ல மாட்டேன். சிலருக்கு எரிச்சல் வந்துடும், சிலர்கிட்ட சொன்னால் ஏதாவது ஆயிரும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் சில தடைகள், சில காரியங்கள் நிற்கும் போது அது அப்படி நடக்கும். ஆனால் என்றைக்கும் தடைகளை நீக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எல்லாம் நல்ல சத்தமாக ஆமீன் போட முடிஞ்சாலும் ஆமீன் போடுங்க. சொல்லுங்கள், எந்த தடையை நீக்குவாரா? நீக்குவாரா? எத்தனை பேர் ஆமீன்? எந்த தடையை நீக்குவார்? எல்லா தடையும் நீக்குவார். தேவனே அடைத்து வைத்திருந்தா கூட அதையும் திறப்பார். நல்ல கரங்களை தேடி ஆர்ப்பரிங்க, அதையும் திறப்பார், அதையும் வழியும் திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விதமான தடைகள் உங்கள் குடும்பத்தில் சாத்தானால் வந்திருந்தாலும் பரவாயில்ல, மனுஷனால் வந்திருந்தாலும் பரவாயில்ல, தெய்வமே கொஞ்சம் தடுத்து வச்சிருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கு அற்புதம் நடப்பதாக. எத்தனை பேர் மன்றாட ரெடி ஆகிட்டீங்க? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? கூப்பிடுங்க வர நோக்கி. அந்நிய பாஷைகளை பேசுங்க இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்தாவியை பெற்றவங்க ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி, தேவனே தடைகளை நீக்கும், தடைகளை நீக்கும். இனி எந்த விசுவாசியும் தடைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கக்கூடாது. தடைன்னு சொல்லி எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா தடையை நீக்கிற ஒருத்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். அதை எப்படி நீக்கணுமோ ஆண்டுகிட்ட போய் தடை என்ன செஞ்சுக்கிடணும்? நீக்கி கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ உள்ளே போகலாம். தேவன் மூலம் தேவன் ஏன் தடுக்கிறார்? தேவன் ஏன் நமக்கு சில நேரத்தில் சில ஆசீர்வாதங்களை நமக்கு கொஞ்சம் அதை லாக் பண்ணி வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் நாம் அதை நம்மள கவனிக்கணும். அந்த இடத்துல நம்ம வாசித்தோம், ஆண்டவர் ஏன் அங்கே அப்படி அவர்களுக்கு அந்த மழை வராமல் ஏன் அப்படி தடுத்தார்? ஆண்டவர் ஏன் அவர்களுக்கு அப்படி பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சோன்னா 1 ராஜாக்கள் 18:18 எல்லாம் வாசிங்க. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு. ஆமா, முதல்ல ஆண்டவர் தடை பண்றதுக்கு காரணம் நீங்க எதை விட்டுட்டீங்க? கர்த்தரின் கட்டளைகள், தேவனுடைய கட்டளைகள். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஆலயத்துக்கு வேணும்னா வரலாம், வராட்டி போலாமா? ஆலயத்துக்கு வருவது நீங்க நினைச்சு வர்றதா? வேதம் என்ன சொல்லுது கர்த்தருடைய ஆலயத்தை பத்தி? சொல்லுங்க. கட்டாயம் எங்க வரணும்? வாசிங்க. ஏசியா 58 கடைசி வசனமா? என் ஆலயத்தை நீ கனப்படுத்தினால் என்று இருக்கிறது. அப்படின்னா நீ நினைச்ச ஆலயத்துக்கு வரலாம், வேண்டாட்டி நீ தூக்கி போட்டுட்டு போலாம். அப்படி அல்ல, தேவனுடைய கட்டளை. இட்ஸ் காட்ஸ் கமாண்ட். ஏசியா 2:2 கடைசி நாளில் என்ன உயர்த்தப்படும்? ஆலயம் வைத்தப்படும். எல்லா ஜாதிகளும் எங்கே தான் வரணும்? காட்ஸ் கமாண்ட். இன்னைக்கு யாராவது தெரியாமல் இருந்தால், எந்த விசுவாசிகள் அது புரியாமல் இருந்தால் எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் சர்ச்சுக்கு வரலன்னா கேட்குறார், அவர் அதை கேட்காம என்ன கேட்குறார்? எங்கே ஓடிவா, அவ்வளவுதான் எனக்கு தேவை. நீ மலையவே சாச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ தேசத்தை ஆண்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு தேவை யாருடைய ஆலயத்துக்கு ஓடிவா. நீ தேவனுடைய மனிதனாக இருந்து ஆலயத்தில் இருந்தால் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடிவா. இப்ப எத்தனை பேர் விளங்குது? ஆலயத்துக்கு வருவது இஷ்டம் இருந்தால் வரலாமா, கஷ்டம் இருந்தால் வராம இருக்கலாமா? தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வரணும். ஹல்லேலூயா. யாருடைய சமூகத்துக்கு ஓடி வரணும்? இது யாருடைய கட்டளை? இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 18:18 எடுத்துக்கிடுங்க. முதலாவது யாருடைய கட்டளைகளை விட்டுட்டீங்க? கர்த்தரின் விட்டு. அதை மட்டும் சத்தமா சொல்லுங்க. கர்த்தரின். 3 தடவை சொல்லுங்க. கர்த்தரின். கை வைத்துங்க. கர்த்தருடைய கட்டளை என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மாதிரி காணிக்கை கொடுக்கறது, தசமம் கொடுக்கறதெல்லாம் எப்படியும் கொடுக்கலாம், வேணாமல் இருக்கலாமா? அதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க. என்னுடைய ஆலயத்துக்கு என்ன கொண்டு வாங்க? தசமம் வாங்கின. இட்ஸ் அ கமாண்ட். இதை நீ கீழ்ப்படியாமல் இருந்தா அதுக்கு போலதான் உன் வாழ்க்கை இருக்கும். அவ்வளவுதான். there is a command. அது கட்டளை. கை சொத்துங்க. ஆலயத்துக்கு வருவது தேவனுடைய கட்டளை, கர்த்தருக்கு கொடுப்பது தேவனுடைய கட்டளை, ஞானஸ்நானம் எடுப்பது யாருடைய கட்டளை, பரிசுத்த ஆவி பெறுவது யாருடைய கட்டளை, ஊழியம் செய்து யாருடைய கட்டளை, எல்லாம் தேவனுடைய கட்டளை. இப்போ எத்தனை பேர் இதை செய்ய ஆயத்தமா இருக்கீங்க? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் உன் வீட்டில் மழை பெய்யாமல் இருக்குது? ஏன் உனக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குது? ஏன் உன் குடும்பத்தில்
அடிக்கடி வியாதி, போராட்டம், என்ன நடந்தது அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யாருடைய கட்டளை நீ மீறி இருப்போம்? நம்ம தேவனுடைய கட்டளை நாம் மீறி இருப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டளை நாம் மீறி விடுவோம். இப்போ கவர்மெண்ட்டு ஜிஎஸ்டி தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி போட்டிருக்குல்ல. நீ கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு அதை மட்டும் நீ போடாத அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற தோசை 40 ரூபா தான், ஜிஎஸ்டி இருக்கும். அதை போட்டால் இங்கே வந்து சேர்ந்துடும். தோசையில் பாதி தோசை அதில் இருக்கும். இதை யாரும் அவாய்ட் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. நான் கேட்குறேன், உலகத்தில் உள்ள கட்டளைவே மீற முடியல, தேவ கட்டளை ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், அந்த தேசத்தில் மழை வராமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? சொல்லுங்கள், காரணம் என்ன? தேவ கட்டளை. 2வது வாசிங்க, கீழே போங்க. கட்டளையில் விட்டுட்டு எதை பின்பற்றினார்களாம்? பாகால்களை பின்பற்றினால். அந்நிய தேவர்கள். நல்ல கவனமா இருங்க விசுவாசிகளே. அந்நிய தேவர்களை நீ பின்பற்றினால். இன்னைக்கு நல்ல விசுவாசிகளுக்கெல்லாம் ஆண்டவரை விட்டுட்டு அந்நிய தேவர்கள். இயேசு பாட்டுக்கு பதிலாக சினிமா பாட்டை போட்டால் யாரா என்ன தேவர்கள் உன் வீட்டில்? சொல்லுங்க. சில செல்ஃபோனில் பாருங்க, சில விசுவாசிகளுக்கு செல்ஃபோனில் பாருங்க பாட்டு. வீட்டில் சிலருக்கு இன்ட்ரெஸ்டாக கேட்கறது. யாராவது அப்படிப்பட்ட எச்சரிக்கிறார். God wants you. எப்படிப்பட்ட இடமாயிருந்தாலும் சரி, தேவனை கனப்படுத்து. அந்நிய தேவர்களுக்கு மகிமை செலுத்தாதே. அந்நிய தேவர்களுக்கு தேவனுடைய கட்டளை. 2வது எதை சேவிக்கக்கூடாது? கை வைத்து அந்நிய தேவர்களை. ஹல்லேலூயா. ஏதோ நகை போடுவது நல்லது, நகைவே உனக்கு தெய்வமாயிடக்கூடாது. சிலர் நகை போட்டிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? கோணி மாதிரி மேலே போட்டு மாட்டியிருப்பாங்க. நான் சிலர்லாம் பார்த்துருக்கேன். இந்த சவுத் சைட்லாம் போனீங்கன்னா அப்படி குண்டு குண்டாலாம் போட்டிருப்பாங்க. டங்கு கிடக்கும் ஆடியும் கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? போடு. எல்லாம் கை வைத்தீங்க. எல்லாத்துலேயும் அளவாக இரு. பட்டு சேலை கட்டணும், அதில் அளவாக இரு. எல்லாமே வேணும், அளவாக இரு. பிரியாணி நல்லதாக இருக்குது, ரொம்ப திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அளவாக இரு. பாகாலுக்கிட்ட போயிடாத. தேவன் இதை எச்சரிக்கிறார். எதுக்கு ஆண்டவர் பேசுகிறான்னு தெரியல. யாரு கூட கருத்தை பேசிக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு விசுவாசிகள் பெரிய ஆட்கள் ஆக கொஞ்சம் வளர்ந்த உடனே சத்தியெல்லாம் தெரிஞ்ச பிற்பாடு தான் சிலர் அந்நிய தேவர்கிட்ட போவாங்க. அந்நிய தேவர்களை நீ நமஸ்கரித்தாலோ, அந்நிய தேவர்களை நீ கனப்படுத்தினாலோ அவ்வளோதான். எத்தனை வருஷம் மழை பெய்யாது? 3 வருஷம் மழை பெய்யாது. அவ்வளோதான். மழை பெய்யலைன்னா அங்கே என்ன ரிசல்ட் பாருங்கள். வேகமாக வாசி. 7ஆம் வசனத்தில் 6 வற்றி போயிட்டு, கடகடனை வாசிங்க. என்ன வற்றி போயிட்டு? வழியில் போகும். அதெல்லாம் 6 வற்றி போயிட்டு. அதை மட்டும் வாசி. 7 என்ன 6 வற்றி போயிட்டா? இல்லை. 12ஆம் வசனத்தில் ஜனங்களுக்கு என்ன இல்லை? உணவு இல்லை. 18:5 மிருக ஜீவன்களுக்கு என்ன இல்லை? புல் இல்லை. வசனத்தை பாருங்க வேகமா. மழை இல்லை என்றால் ஆறுகள் என்ன செஞ்சு போயிட்டு? எல்லாம் சொல்லுங்க. மழை பெய்யலன்னா என்ன வத்தி போயிடும்? ஆமாம், பேங்க்கில் இருக்க பணம்லாம் காலியாயிரும், நகையெல்லாம் அடமானம் வச்சு எல்லாம் போயிடும், நம்ம வீட்டில் அரிசி இருக்காது. ஆறு என்ன செய்து போயிட்டு? ஆமாம், புரிந்தவங்களாம் கவனிங்க. புரிஞ்சவங்களோட பேசி 6 வற்றி போயிட்டு. சில குடும்பங்கள் என்ன வத்தி போச்சு? பணம் இல்லை, காசு இல்லைன்னு லொண்டா போடுறது, வீட்டில் சாப்பாடு இல்லை, 6 வத்தி போயிட்டு. ஏன்? பாகாலை நீ ஆராதித்ததினாலே, பாகாலுக்கு பின்னால நீ போகிறதுனாலே. தேவனுடைய கட்டளைகளை வர வேண்டிய இன்கிரிமெண்ட் வரவே இல்லை. ஆஃபீஸுக்கு போனால் ஒருத்தரும் இது பண்ண மாட்டேங்கிற. என்ன ஆஃபீஸர் அப்படி பண்ணுறான், எப்படி பண்ணுறான், ஆணை பண்ணுறான். 6 வத்தி போயிட்டு. அவ்வளோதான். உனக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வத்தி போயிடும், உனக்கு இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிற மதிப்பு வத்தி போயிடும். நீ என்ன வேலை ஃபைலை கொடுத்து என்னத்தை கையெழுத்து போட்டாலும் அங்கே ஒன்றுமே இருக்காது. ரிசல்ட் 6 வத்தி போயிடும். மழை இல்லைன்னா 6 வத்தி போச்சு. 2வது உணவு இல்லை. 12ஆம் வசனத்தில் ஜனங்களுக்கு என்ன இல்லை? உணவு இல்லை. 18:5 மிருக ஜீவன்களுக்கு என்ன இல்லையா? அப்படின்னா நமக்கு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குட்டிகளுக்கு கூட ஒன்றும் இல்லாமல் போயிடும். பாவம், பிள்ளைகளுக்கு கூட சரியாமல் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நான் பேசிகிட்டு இருக்கிறது யாராவது குடும்பத்தில் நடந்துகிட்ருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் எப்படி? வெளியே பார்த்தா சிலர் காரில் கூட இருப்பீங்க. காரில் போகும்போதே காருக்கு பெட்ரோல் போட காசு இருக்காது. சொல்லுவாங்க, ரொம்ப தூரம் போயிடாத, சிக்னல் வந்து ஆஃப் பண்ணிவிடு, ஏன்னா காரில் என்ன இல்லை? என்ன வற்றி போயிட்டு? 6 வற்றி போயிட்டு. 6 வற்றி போயிட்டு. ஒரு ஹோட்டலில் போய் காப்பி குடிக்கணும்னா எண்ணி பார்த்து காப்பி குடிப்போம். 6 வற்றி போயிருக்கோம். வற்றி தரித்திரம் வந்துடும்.
இதெல்லாம் காரணம் என்ன? தேவனுடைய கட்டளையை மீறினால் பாகால்கள். நேற்று செய்தியில் ஒரு கேத்தலிக் சர்ச்சில் ரோபாட் ப்ரீஸ்ட் வந்துட்டார். என்ன ப்ரீஸ்ட் வந்திருக்காரா? ரோபாட் ப்ரீஸ்ட். நேற்று செய்தியில் நைட்டு ஒரு செய்தி எனக்கு திடீர்னு வந்துச்சு, நியூஸில் கட்டிங். ஒரு கேத்தலிக் சர்ச்சில் ப்ரீஸ்ட் ஆள் கிடையாது, யார் வந்துட்டா? ரோபாட். அது மேலே பிளஸ்ன்னு எழுதி வச்சிருக்கு, கை இப்படி வச்சுருக்கு. யார் பக்கத்தில் போனாலும் அவங்க என்ன லாங்குவேஜில் ஜெபம் பண்ணணுமோ அது ஜெபம் பண்ணுது. எது ஜெபம் பண்ணுது? ரோபாட். உலகம் எங்கெல்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? மழை இனி பெய்யுமா தேசத்தில்? எல்லாம் கை வைத்துங்க. தேவனுடைய கட்டளைகளை விட்டு பாகால்களுக்கு பின்னால் போனால் மழை வராது, தடைபடும். உடனே ஆட்ட போய் கெஞ்சணும், தேவன்கிட்ட போய் கெஞ்சணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் நம்ம இப்படி செய்யும்போது, பிரச்சனை வரும்போது ஆண்டவர் லாக் பண்ணுவார். விசுவாசிகள் வாழ்க்கையில் கூட நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒன்று செய்யும்போது, ஒன்று காரியங்களை பண்ணும்போது தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை லாக் பண்ணுவார். ஆசீர்வாதங்களை நிறுத்தி வைப்பார். நன்மைகளை என்ன செய்ய வைப்பார்? நிறுத்தி வைப்பார். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் உடனே யாருடைய சமூகத்தில் போகணும்? தேவனுடைய சமூகத்தில் போனோம். தேவனுடைய சமூகத்தில் போய் 1 ராஜாக்கள் 17:14 எடுத்து வாசித்தீங்கன்னா, கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் அப்படின்றது. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். ஆமாம். அப்படின்னா தேவன் மழையை நிறுத்தும் நாளும் இருக்குது, தேவன் மழையை வரச் சொல்லும் நாளும் இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் கையை நல்லபடி வைத்து சொல்லுங்கள், தேவன் மழையை வர வைக்கிற நாள். உங்கள் வீட்டில் என்ன நாள் இருக்குன்னு நீங்கள் தான், உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் மழையை நிறுத்தி வச்சுருக்காரா? கம்பெனி திவாலாகி போயிட்டுருக்கா? பணம் டிமாண்டாக போயிட்டுருக்குதா? ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கா? ஆஃபீஸில் பிரச்சனையாக இருக்கா? மழை நிறுத்தி போச்சா? ஆனால் ஆண்டவர் மழையை கட்டளையிட நாள் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த 2 கடையில் எலியா யார் நோக்கி பார்த்தாரு? தேவனை நோக்கி பார்க்கிறார். எலியா இந்த தடை, ஆண்டவருடைய தடை நீங்குவதற்கு அவர் செய்தது என்ன? இந்த 1 ராஜாக்கள் 18 நமக்கு நல்லா தெரியும் அல்லவா? அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி, 30ஆம் வசனம் 18:30, அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு எலியா பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. கையை நல்ல வைத்து நன்றி பலிபீடம். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் பலிபீடம் இருக்கணும். யாருக்கு? நன்றி பலிபீடம் இருக்கணும். உங்கள் வீட்டில் தனி ஜெபம் இருக்கணும். நான் சர்ச்சில் 3 நாள் தான் வர சொன்னேன், மற்ற நாளில் எங்கேருந்து ஜெபம் பண்ணணும்? வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணணும். ஆமைன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஒரு பலிபீடம் இருக்கணும். குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணுற இடம் இருக்கணும். குடும்பமாக இருந்து ஜெபம் பண்ணுற இடம் இருக்கணும். தனியாக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுற இடம் இருக்கணும். கைவித்தி பலிபீடம், கை சுத்தி பலிபீடம், வீட்டில் ஆராதிக்கிற பலிபீடம் இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் வரும்போது ஆலயம் தேவனுடைய பலிபீடமாகி மாறுகிறது. இது ஆண்டுடைய பலிபீடமாகிய ஆலயம். நம்ம வீட்டிலையும் யாருடைய பலிபீடம் இருக்கணும்? தேவனுக்கென்று எலியா பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. பலிபீடத்தை கட்டினா மழை தடை நீங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இந்த வறட்சி பணத்தில் வறட்சி, வேலையில் வறட்சி எப்படிலாம் அப்படி இருந்தால் உடனே ஆண்டுகிட்ட போய் பலிபீடத்தை கட்டுங்க. உங்கள் வீட்டில் போய் மூடியில் முழங்கல் போட்டு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு கூட்டு ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் நம்ம ஜெபங்களை போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. வீடு பலிபீடமாய் மாறணும். ஹல்லேலூயா. வீடு வெறும் சாப்பிட்ற இடமா, ட்ரெஸ் பண்ணுற இடமா, சினிமா போட்டு பார்க்குற இடமா வீடுகளை மாறாமல், வீடு யாருடைய வீடாக மாறணும்? தேவனுடைய பலிபீடம். நல்ல கையை தட்டிக்கிட்டே சொல்லுங்கள், தேவனுடைய பலிபீடம் என்னுடைய வீடு. ஏதோ சாப்பிட்டுட்டு போகிற மடம் அல்ல, ஏதோ வேடிக்கை பார்த்து சினிமா பார்த்து போகிற இடமா இருக்கக்கூடாது. என்னுடைய வீடு தேவனுடைய பலிபீடம். ஹல்லேலூயா. தேவனுடைய பலிபீடம். எலியா பலிபீடத்தை கட்டினான். உடனே 37 ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க. கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். நம்மளை எல்லாம் சீக்கிரம் அந்த ஜெபம் பண்ணுங்க பார்க்கல. கை சீக்கிரம் வைத்துங்க. கர்த்தாவே என்னை கேட்டருளும். கைவதி ஜெபம் பண்ணுங்க சீக்கிரம். ஜெபத்தை, எலியா ஜெபத்தை எல்லாரும் பண்ணுவோம். ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டருளும். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணீங்களோ அந்த ஜெபத்தை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்கள். மனசில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாங்கள் குடும்பத்துக்காக இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா, என்னை கேட்டருளும். நாங்களும் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எங்களை என்ன செய்தருளும்?
ஜெபம் பண்ணின உடனே 38 எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி. போதும். அப்பொழுது எப்படி சத்தமா சொல்லுங்க. என்னது? அப்பொழுது கர்த்தரிடத்தில் என்ன இறங்கினதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபைக்கு உள்ள ப்ராஃபட்டிக்கல் இது செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய ஊழியத்தில் வளர முடியாமல் இருந்த தடை இன்றைக்கி மாறப்போகுது. இங்கே குடும்பங்கள் அநேக குடும்பங்களில் ஆசீர்வாத தடைகளில் இன்றைக்கி மாறப்போகுது. ஒருவேளை நம்ம தேவனை தேடாமல் இருந்து கர்த்தருக்கு சரியாக நம்ம ஆராதிக்காமல் இருந்து அதனால் தேவன் வேதனை அடைந்து சில காரியத்தை நிறுத்தி வச்சுருப்பார். எத்தனை பேர் மன்றாட ரெடியாக இருக்கீங்க? 2 கை வைத்து நான் பலிபீடம் கட்ட ரெடியாக இருக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், பாகால்களை நான் பின்பற்ற மாட்டேன், பாகால்களை நான் பின்பற்ற மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவனை விக்கிரகத்தை ஆராய்ச்சிட்டு இருக்கிற அன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் விக்கிரகத்தை ஆராதித்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அப்போ நம்ம ஆலயத்துக்கு கூட சர்ச்சுக்கு வராமல் வெறும் வெளியே இருக்கிற சிலுவையை பார்த்து கும்பிட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க. விக்கிரகத்தை வணங்குறவன் அப்படி தான் செய்வான். அவனுக்கு என்னமோ நடந்துட்டு போகும், அவ்வளோதான். நாம் அப்படி இல்லை. ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கண்ணை மூடனா உன் இருதயத்தில் சிலுவை நாதர் இயேசு தெரிகிறாரா? அதுதான் வல்லமை. ஆமேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. கண்களை மூடும்போது யாருடைய இது தெரியணும்? இயேசுவின் வல்லமை தெரியணும். அவருடைய சிலுவை காட்சி என்ன செய்யணும்? தெரியணும். அவருடைய இரத்தத்தின் வல்லமை தெரியணும், அவருடைய அக்கினி தெரியணும், அவருடைய மகிமை தெரியணும். இயேசுவின் ரத்தம் கண் முன்னால் வருதா? கண்ண முன்ன இயேசுவினுடைய மகிமை தெரியுதா? தேவ மகிமையை தியானிக்கணும். இப்படி தேவனை தியானித்து ஜெபம் பண்ணினா உடனே அற்புதம் நடக்கும். ஆமென். இப்போ கைவிதி என்னை கேட்டருளும் ஆண்டவரே, என்னை கேட்டருளும். நல்ல சத்தமாக வாயை திறந்து எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே என்னை கேட்டருளும். இந்த பாகால்களை விட்டு நாங்கள் பிரிந்து வாழ்கிறோம். உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. உப்பு தண்ணியிலையும் ஒரு மீன் இருந்தால் கூட அந்த மீன் மேலே என்ன இல்லை அப்படின்னா, உலகத்திலே நம்ம வாழ்ந்தால் கூட இயேசுக்காக வாழலாம். ஒரு சாதாரண மீன் உப்பு தண்ணியில் உப்பு படாமல் வாழ முடியும்னா, தேவனுடைய பிள்ளை உலகம் படாமல் வாழலாம், அந்தகாரம் வராமல் வாழலாம். வாயை கையை திறந்து அசைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து ஆண்டவரே எங்களை அப்படி மாற்றும், அப்படி மாற்றும். விக்கிரகங்களுக்கும் அந்தகாரங்களுக்கும் எங்களை உட்படுத்தாதவர்களாக எங்களை நீர் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும். அதற்கு நீர் எங்களுக்கு என்ன தாரும்? கிருபை தார். ஹல்லேலூயா. Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.